வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். நியூ சிலபஸ்லிருந்து 6th தமிழ் இயல் 3 மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். இந்த லெசன்லேருந்து லைன் பை லைனாக ஓவராலாக ஒரு 30 கொஷின்ஸ் எடுத்துருக்குறோம். கொஷின்ஸ் எல்லாமே வேறு லெவலில் சூப்பராக இருக்குங்க. இனிமேல் நம்ம சேனலில் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் கண்டினியூவாக வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வீடியோஸை மறக்காமல் பாருங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோக்குண்டான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்குங்க. நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1வது கொஷின், மொழி என்பதற்கு டேஷ் என்னும் பொருள். ஆன்சர் சொல். மொழி என்பதற்கு சொல் என்னும் பொருள். இந்த சொல்லுக்கு பதம், கிளவி என்ற வேறு பெயர்களும் உண்டு. சரி, சொல் என்றால் என்ன? சொல் என்பது ஒரு எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் சேர்ந்து வந்தோ பொருள் தருவது சொல்லாகும். இப்போது எடுத்துக்காட்டாக பூ. பூ என்பது ஒரு பொருளை தருகிறது. அதாவது ஓர் எழுத்து ஒரு மொழி, ஒரு எழுத்து தனித்து நின்றோ. திருக்குறள். திருக்குறள்னா பல எழுத்துக்கள், பல எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தோ பொருள் தருவது சொல் ஆகும். 2வது கொஷின், எந்த எழுத்துக்கள் அளபெடையில் மட்டுமே இடையில் வரும்? ஆன்சர் உயிரெழுத்துக்கள். எந்த எழுத்துக்கள் அளபெடையில் மட்டுமே இடையில் வரும்? உயிரெழுத்துக்கள். அதாவது ஆ முதல் அவ்வரையுள்ள உயிரெழுத்துக்கள் 12ம் அளபெடையில் மட்டுமே இடையில் வரும். அளபெடைனா என்ன? அளபெடைனா நீண்டு ஒலிப்பவை. இவை 2 வகைப்படும். 1 உயிரெழுப்படை, 2 ஒற்றெழுப்படை. உயிரெழுத்து நீண்டு ஒலித்தால் உயிரெழுப்படை எனவும், மெய்யெழுத்து நீண்டு ஒலித்தால் ஒற்றெழுப்படை எனவும் கூறலாம். 3வது கொஷின், டேஷ் ஆகிய 8 உயிர்மெய் எழுத்துக்களின் வரிசையில் ஓர் எழுத்து கூட சொல்லின் முதலில் வராது. ஆன்சர் ட, ந, ர, ல, ழ, ல, ர, ந. இப்போ உதாரணமாக இப்போ ஃபஸ்ட்டு டா எழுத்து பார்க்கலாம். டம்ளர். டம்ளர்னு நம்ம பேச்சு மொழியில் பேசுவோம். ஆனால் வந்து டம்ளர்ன்றது தமிழ் மொழி கிடையாது. அதே மாதிரி நா எழுத்தை பயன்படுத்தி எந்த எழுத்தும் முதல்ல வராது. ரானா இப்போது ராஜேஷ், ராஜேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லும் போது முதல்ல ரா எழுத்து வரவே வராது. ஏன்னா ரா எழுத்து வந்து தமிழ் எழுத்து கிடையாது. ரா கூட முன்னாடி ஈ சேர்ந்து வரும். அதே மாதிரி லால லா என்பது தமிழ் வார்த்தை கிடையாது. லா கூட ஈ சேர்ந்து வரும். லக்குமி, லட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஈ உயிரெழுத்து சேர்ந்து வரும். அதே மாதிரி ழா சிறப்பு லகர லாவும் வராது, பொது லகர லாவும் வராது. அப்போது வல்லின ரகர மொழிக்கு முதலில் வராது. இந்த ராவும் வராது, 2 சுழினாவும் வராது. அப்போது 8 உயிர்மெய் எழுத்துக்களின் வரிசையில் ஒரு எழுத்து கூட சொல்லின் முதலில் வராது. ஆன்சர் ட, ந, ர, ல, ழ, ழ, ர, ந. இதுதான் சரியான பதில். 4வது கொஷின், நோ என்னும் எழுத்து ஓர் எழுத்து ஒரு மொழியாக டேஷ் என்னும் பொருளில் வரும். ஆன்சர் துன்பம். நோ என்னும் எழுத்து ஓர் எழுத்து ஒரு மொழியாக டேஷ் என்னும் பொருளில் வரும். துன்பம். ஓர் எழுத்து ஒரு மொழினா என்ன? ஒரே எழுத்து ஒரு சொல்லாக அமைந்து பல பொருள் தருவது ஓர் எழுத்து ஒரு மொழியாகும். இது 42 வகைப்படும். 5வது கொஷின், சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் டேஷ் எனப்படும். ஆன்சர்
மொழி முதல் எழுத்துக்கள். மொழி முதல் எழுத்துக்கள்னா என்ன? ஒவ்வொரு சொல்லுக்கும் முதலில் இருக்கிற எழுத்துக்கள் எல்லாமே மொழி முதல் எழுத்துக்கள் ஆகும். எடுத்துக்காட்டாக ஆ முதல் அவ்வரை உள்ள உயிரெழுத்துக்கள் 12. சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் மொழி முதல் எழுத்துக்கள் எனப்படும். ஆறாவது கொஷின், ஆயுத எழுத்து சொல்லின் டேஷில் வராது. ஆன்சர் இறுதியில். ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வராது. இப்போ எடுத்துக்காட்டாக எஃகு. ஏன்றது என்னது? உயிரெழுத்து. கூன்று என்னது? உயிர்மெய் எழுத்து. அப்போ உயிரெழுத்துக்கும் உயிர்மெய் எழுத்துக்கும் இடையில் வருவது ஆயுத எழுத்து ஆகும். அதாவது ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வராது. ஏழாவது கொஷின், உயிர்மெய் வரிசையில் சில எழுத்துக்கள் மட்டுமே சொல்லின் முதலில் வரும். ஆன்சர் க, ஞ, ய, வ. உயிர்மெய் வரிசையில் சில எழுத்துக்கள் மட்டும் சொல்லின் முதலில் வரும். இதில் எடுத்துக்காட்டாக எங்கனம். எங்கனம். இந்த எங்கனத்தில் க க இதுதான் முதல் எழுத்தோட உச்சரிப்பு. ஸோ இந்த கன்றது தான் முதல் எழுத்தாக வரும். அதே மாதிரி ஞா. ஞானா ஞாயிறு, ஞானம் அப்படின்வாங்க. அடுத்து யா. யானா யவனர், யாழினி, எங்கு. அடுத்து வா. வானா வருகை, வந்த, வந்து ஆகிய உயிர்மெய் வரிசையில் சில எழுத்துக்கள் மட்டுமே சொல்லின் முதலில் வரும். ஆன்சர் க, ஞ, ய, வ. எட்டாவது கொஷின், சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள். ஆன்சர் இவை அனைத்தும். சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள், ஆயுத எழுத்து. ஆன்சர் இவை அனைத்தும். ஒன்பதாவது கொஷின், அளபெடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் டேஷில் வரும். ஆன்சர் இடையில். அளபெடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். பத்தாவது கொஷின், டேஷ் ஆகிய வரிசையில் உள்ள எல்லா உயிர்மெய் எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். ஆன்சர் க, ச, த, ந, ப, ம. டேஷ் ஆகிய வரிசையில் உள்ள எல்லா உயிர்மெய் எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். க, ச, த, ந, ப, ம. இப்போ கா எழுத்தில் தொடங்கக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் கல், கண்ணாடி. சா எழுத்துல சக்கரம், தா எழுத்துல தம்பி, நா எழுத்துல நன்றி, பா எழுத்துல பண்பு, மா எழுத்துல மன்னிப்பு. 11வது கொஷின், ஒகர வரிசையில் டேஷ் தவிர பிற உயிர்மெய் எழுத்துக்கள் மொழி இறுதியில் வருவதில்லை. ஆன்சர் நோ. ஒகர வரிசையில் நோ தவிர பிற உயிர்மெய் எழுத்துக்கள் மொழிக்கு இறுதியில் வருவதில்லை. 12வது கொஷின், சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள். ஆன்சர் உயிரெழுத்துக்கள். சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள். அதாவது ஆ முதல் அவ்வரை உள்ள 12 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வருபவை. 13வது கொஷின், வா வரிசையில் டேஷ் ஆகிய 8 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வருபவை. ஆன்சர் வா, வா, வி, வி, வே, வே, வை, வௌ. இதில் ஊ எழுத்தும் சொல்லின் முதலில் வராது. இப்போ வானா வந்த, வாங்க,
விண்மீன். இந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு வார்த்தை வரும். ஆனால் ஊக்கும் முதல் எழுத்து வராது. அதாவது வார்த்தையோட உச்சரிப்பு வேணா நம்ம சொல்லலாம். இப்போ நான் வீட்டுக்கு போகிறேன், நான் வீடு கட்டுறேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அது வந்து சரியான தமிழ் சொல் கிடையாது. அதனால் வா வரிசையில் 8 எழுத்துக்கள் மட்டும்தான் சொல்லின் முதலில் வரும். 14வது கொஸ்டின், பிறமொழி சொற்கள் யாவை? ஆன்சர், இவை அனைத்தும். பிறமொழி சொற்கள் டமாரம், ரம்பம், லண்டன், பிரான்ஸ், டென்மார்க். பிறமொழி சொற்கள் இவை அனைத்தும். 15வது கொஸ்டின், சொல்லின் இறுதியில் டேஷ் எழுத்துக்கள் தனித்து வருவதில்லை. ஆன்சர், உயிரெழுத்துக்கள். சொல்லின் இறுதியில் உயிர் எழுத்துக்கள் தனித்து வருவதில்லை. அதாவது ஒரு வார்த்தை வந்து முடிகிற பட்சத்தில் உயிரெழுத்துக்கள் முற்று பெறுவதில்லை. அதாவது சொல்லுக்கு இறுதியில் உயிரெழுத்துக்கள் தனித்து வருவதில்லை. 16வது கொஸ்டின், அகர வரிசையில் டேஷ் முதல் டேஷ் முடிய எந்த உயிர்மை எழுத்தும் மொழி இறுதியில் வருவதில்லை. ஆன்சர், கே முதல் நே. அகர வரிசையில் கே முதல் நே முடிய எந்த உயிர்மை எழுத்தும் மொழிக்கு இறுதியில் வருவதில்லை. 17வது கொஸ்டின், யா வரிசையில் டேஷ் ஆகிய 6 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். ஆன்சர், யா யா, யு யூ, யோ யௌ. யா வரிசையில் இந்த 6 எழுத்துக்கள் மட்டும்தான் சொல்லுக்கு முதலில் வருபவை. மற்ற எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வருவதில்லை. 18வது கொஸ்டின், இக்காலத்தில் கணம் என்னும் சொல் தனித்து இயங்காமல் டேஷ் என்னும் சொற்களில் மட்டுமே வழங்கி வருகிறது. ஆன்சர், இவை அனைத்தும். இக்காலத்தில் கணம் என்னும் சொல் தனித்து இயங்காமல் டேஷ் என்னும் சொற்களில் மட்டுமே வழங்கி வருகிறது. அங்கனம், இங்கனம், கணம். இந்த கணம் என்ற சொல் தனித்து இயங்காத சொல் ஆகும். இதுக்கு அங்கனம், இங்கனம், எங்கனம் அப்படின்னு சேர்த்தி சொன்னால் மட்டும்தான் பொருள் கிடைக்கும். 19வது கொஸ்டின், டேஷ் ஆகிய மெய்யெழுத்துக்கள் 11 மொழியின் இறுதியில் வரும். ஆன்சர், இஞ்சு, இன்னு, இந்து, இப்பு, இயு, இரு, இல்லு, இவ்வு, இழு, இல்லு, இன்னு. டேஷ் ஆகிய மெய்யெழுத்துக்கள் 11 மொழியின் இறுதியில் வரும். அதாவது ஒரு வாக்கியத்தை நம்ம முற்றுப்புள்ளி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுன்னா அந்த முற்றுப்புள்ளி வைக்கிற இடத்துல இந்த 11 எழுத்துக்களும் கண்டிப்பாக கட்டாயமாக வரும். 20வது கொஸ்டின், எந்த வரிசையில் ஓர் எழுத்து மட்டுமே சொல்லின் முதல் எழுத்தாக வரும்? ஆன்சர், க. க. எந்த வரிசையில் ஓர் எழுத்து மட்டுமே சொல்லின் முதல் எழுத்தாக வரும்? க. எடுத்துக்காட்டு கணம். 21வது கொஸ்டின், உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துடன் இணைந்து டேஷ் மட்டுமே சொல்லின் இறுதியில் வரும். ஆன்சர், உயிர் மெய்யாக. உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துடன் இணைந்து உயிர் மெய்யாக மட்டுமே சொல்லின் இறுதியில் வரும். கொஷினில் ஆன்சருக்கு பாருங்கள். கொஷினை வந்து இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் கொஷினை வந்து ஒரு முறைக்கு 2 முறை வாசித்து பாருங்கள். இலக்கணம் வந்து ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது, ஈஸியான டாபிக் தான். புரிஞ்சு படிக்கணும்.
நம்ம வந்து ஏனாதானோன்னு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு மைண்டில் அப்போதைக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் டோட்டலாக எல்லாமே ஸ்பாயில் ஆயிரும். ஸோ இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் புரிஞ்சு படிங்க. கொஷினை வந்து ஒரு முறைக்கு 2 டைம் 3 டைம் திருப்பி ரிப்பீட்டட் பண்ணுங்கள். 22வது கொஷின், மொழிக்கு இறுதியில் இடம்பெறும் எழுத்துக்கள். ஆன்சர், உயிரெழுத்து 12ம் மெய்யெழுத்துடன் சேர்ந்து உயிர் மெய்யாக வரும். மொழிக்கு இறுதியில் இடம்பெறும் எழுத்துக்கள், அதாவது உயிரெழுத்து 12ம் மெய்யெழுத்துடன் சேர்ந்து உயிர் மெய்யாக வரும். 23வது கொஷின், ஞா வரிசையில் டேஷ் ஆகிய 4 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். ஆன்சர், ஞா, ஞா, நே, நோ. ஞா வரிசையில் டேஷ் ஆகிய 4 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். ஞா, ஞா, நே, நோ. 24வது கொஷின், சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை டேஷ் என்பர். ஆன்சர், மொழி இறுதி எழுத்து. சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை மொழி இறுதி எழுத்து என்பர். 25வது கொஷின், டேஷ் ஆகிய 7 மெய் எழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் வருவதில்லை. ஆன்சர், இக்கு, இங்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு. அதாவது ஒரு வாக்கியத்தை நம்ம முற்று பெற வைக்கிறோம், அதாவது முற்றுப்புள்ளி நம்ம வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி வர இடத்துல இந்த 7 மெய் எழுத்துக்களும் கண்டிப்பாக வராது. கொஷினை பாருங்க, 7 மெய் எழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் வருவதில்லை. இக்கு, இங்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு. இந்த 7 எழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் வருவதில்லை. 26வது கொஷின், டேஷ் ஆகிய உயிர்மை எழுத்து வரிசையில் மொழி முதலில் வருவதாக குறிப்பிட்ட எழுத்துக்கள் தவிர பிற எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வராது. ஆன்சர், க, ஞ, ய, வ. டேஷ் ஆகிய உயிர்மை எழுத்து வரிசைகளில் மொழி முதலில் வருவதாக குறிப்பிட்ட எழுத்துக்கள் தவிர பிற எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வராது. ஆன்சர், ஞ, ஞ, ய, வ. 27வது கொஷின், மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள். ஆன்சர், மெய்யெழுத்து 18ம் ஆயுத எழுத்தும். மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் மெய்யெழுத்து என்றைக்குமே மொழிக்கு முதலில் வரவே வராது, அதே மாதிரி ஆயுத எழுத்தும். 28வது கொஷின், உயிர்மெய் எழுத்துக்களில் டேஷ் எழுத்து வரிசை சொல்லின் இறுதியில் வராது. ஆன்சர், க. உயிர்மெய் எழுத்துக்களுள் க எழுத்து வரிசை சொல்லின் இறுதியில் வராது. 29வது கொஷின், சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் எந்தெந்த எழுத்துக்கள் வரும் என்பதை அறிந்து கொள்வதற்கு டேஷ் பயன்படுகிறது. ஆன்சர், மொழி. சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் எந்தெந்த எழுத்துக்கள் வரும் என்பதை அறிந்து கொள்வதற்கு மொழி பயன்படுகிறது. 30வது கொஷின், தமிழ் மொழியின் சொற்கள் டேஷ் ஒலிக்கும் வகையில் உருவானது. ஆன்சர், எளிதாக. தமிழ் மொழியின் சொற்கள் எளிதாக ஒலிக்கும் வகையில் உருவானவை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்.